இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படிதான் அவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய பிள்ளைகள். அப்படி அவருடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுவதினா வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பாராட்டின அந்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பார். பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யார், நான் யாருன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தால், நம்முடைய பிறப்பு எங்கே பிறந்தோம், எந்த இடத்துல நம்ம கிடந்தோம், ஆதாமுடைய வீழ்ச்சியினால் நம்ம யாராக மாறினோம்? வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக மாறினோம் என்று. நாம் பாவிகளாகவும் மரித்தவர்களாகவும் மரணம் நம்மை ஆளுகை செய்கிறவர்களாகவும் நாம் இருளாகவும் இருளுக்குள்ளேயும் நம்ம கிடந்தோம். நாம் தேவனுடைய கோபத்திற்கு நாம் உள்ளானவர்களாக இருந்தோம். தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளானவர்களாக இருந்தோம். தேவனுக்கு சத்துருவாக இருந்தோம். இதுதான் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, நம்முடைய இரட்சகராக இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய நிலை. மரித்தவர்களாக இருந்தோம், மரணம் நம்மை ஆண்டு கொண்டது, பாவிகளாக இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், அவருடைய ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாக நம்ம இருந்தோம். பாவிகளாக இருந்த நம்மை இன்னைக்கு ஆண்டவர் என்ன நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா, அவருடைய பிள்ளைகள். ஸ்தோத்திரம். கெத்த அலையலாம், மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம், உங்களுக்கு தெரியணும் நான் தேவனுடைய சன் அண்ட் டாட்டர்னு உங்களுக்கு தெரியணும், எனக்கு தெரியும். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியும். உலகத்துக்கு உங்களை பற்றி தெரியாது.